ஐயோ! செமனார். நினைனது நடந்ததா நடந்தது நினைத்ததா படுத்துக்கிட்டு பொத்திக்கிட்டான்னா, பொத்திக்கிட்டு படுத்துட்டான்னா எல்லாம் ஒண்ணு தான். அதே மாரி தான். நேத்து வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்னு பரவலா எதிர்பார்த்தது. ஸோ, அது வந்து கண்டிப்பா நடந்ததுனாக்கா, நம்ம மார்க்கெட் வந்து மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அத ஒண்ணு மட்டும் வச்சு சொல்றேன் அப்டின்னா, நேத்து நம்ம கிளியரா பார்த்தோம். ரீஜன் வைஸ் அமெரிக்கன் ரீஜன், யூரோப்பியன் ரீஜன், தென் ஏசியா பசிபிக் ரீஜன் எல்லா மார்க்கெட்டும் பார்க்கும்போது, நம்ம மார்க்கெட் அளவுக்கு எதுவுமே விழல. ஸோ, நம்மளது வந்து பியூர்லி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ, ஒரு சின்ன ட்ரிகர் வேணும். ஸோ, அந்த ஃபெட் ரிசர்வ் வந்து ரேட் கட் வந்து நமக்கு ஒரு பூஸ்டருக்கு மேல போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, எக்ஸாக்ட்டா வந்து அதுதான் நடந்திருக்குது. எல்லாமே வந்து சார்ட்ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ, ஆக்சுவலா வந்து 4% அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது. 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணி 3.75ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேபி அடுத்த ரேட் கட் வந்துட்டு 26ல வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, எது எப்படியோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கு. அதே மாரி ஒரு 2 ஐபிஓ ஸ்டாக்ஸ் ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா என் மாரி ஆளுங்க பேச்செல்லாம் கேட்காம, சொந்த ஒரு ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி சொந்த டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பல பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கீங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ, உங்கள்ட்ட அந்த 2 கிளிக் வந்து எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ரைட், சரி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். சாரி. ஸோ, நிஃப்டி வந்து 140 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் 143, மிட் கேப் 185, ஸ்மால் கேப் 93, மைக்ரோ கேப் 91. பாருங்க, 93, 143 எல்லாம் பக்கம் ஒரே மாதிரி வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ, எது எப்படி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு க்ரீனில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஃபியர் இண்டெக்ஸ் வந்து -4.67% வந்து குறைஞ்சிருக்கு. தட் மீன் மார்க்கெட்டில் வந்து ஃபியர் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எனிதிங் அபோவ் 11 வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக பார்க்கலாம். பட் அது வந்து 10.40 தான் இருக்குது. ஸோ, அதனால் மார்க்கெட்டில் ஒரு பயம் இல்லை அப்படின்றத இது வந்து நம்ம உணர்த்துது. பேங்க் நிஃப்டி வந்து 249 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக வந்திருக்குது. நிஃப்டி ஐடி 307 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக வந்திருக்குது. அதே மாதிரி வந்து செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா செக்டரும் நல்ல க்ரீனில் இருக்குது. அந்த ஒரு குழந்தை கண்ணில் ஒரு இது மை வைப்பாங்க தெரியுமா, அது என்னது சொல்லுவாங்க, கண்ணு பற்றக்கூடாதுன்ட்டு. அது மாதிரி வந்து எல்லாருமே யாரும் கண்ணு பற்றக்கூடாதுன்ட்டு ஒரே ஒரு செக்டர் ஆயில் அண்ட் கேஸ் மட்டும் -0.03. அது பாருங்கள், -0.03 கிட்டத்தட்ட ஃப்ளாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ, நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னாக்கா ஆட்டோ வந்து 1.11%, மெட்டல் வந்து 1.06% நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மர். இது ரெண்டுமே வந்து ஒரு ரிலேட்டட் செக்டர் அது. அதே மாதிரி ஃபார்மா பார்த்தீங்கன்னாக்கா 0.98 வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் வந்து கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 1%. கன்சூமர் டியூரபிள் 0.97, அதுவும் கிட்டத்தட்ட 1% மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ, நல்ல வந்து ஒரு ரிவர்சல் வந்து இன்றைக்கி தெரியுது. ஸோ, இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து 26,500 நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். 26,500 வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் 26,700 வரைக்கும் கூட போகலாம். இது வந்து அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னாக்கா பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்றது. ஐபிஓ டீட்டெயிலும் நம்ம ரெகுலர் சார்ட் எப்படி இருக்குன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓ இப்போ வந்து ஆன்கோயிங்ல சாரி இதெல்லாம் மீறி தான் வந்துட்டு நம்ம வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. அதாவது நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கனாக்கா அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ, 2 ஐபிஓ வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. நேற்று ஓப்பன் ஆகிருந்தது. 12ஆம் தேதி வந்து அது அந்த ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது நாளையோட. தென் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ, அதோட டீட்டெயில் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ரன்னிங்கில் இருக்க இந்த ஓப்பனில் இருக்க 2 ஐபிஓ, ஒன்று வந்து பார்க் மெடிவேர்ல்ட். ஸோ, இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 154லேருந்து 162, இஷ்யூ சைஸ் வந்து 920. இது வந்து ஒரு ஃபார்மா செக்டர். ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி நெப்ரோ கேர் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஹெல்த் கேர் சர்வீசஸ் கீழே தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நேற்று வரைக்கும் வந்து ஒரு 1x கூட வரலை. இன்றைக்கி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 438லேருந்து 460. இதோடைய இஷ்யூ சைஸ் வந்து 870. 871 crores இது. இதோட லிஸ்டிங் வந்துட்டு 17ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நாம் சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிஃப்டி வந்து நேற்று சொல்லியிருந்தோம் சாரி 25,850 வந்து நல்ல ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 3 க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஓவர் த மைனர் சப்போர்ட் நல்ல டெசிசிவ் எதுவும் பிரேக் பண்ணி கீழே வரல. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போர்ட் வந்து அப்சைடில் வந்து பிரேக் பண்ணி நல்லா மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து திரும்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மேஜர் சப்போர்ட் வந்து எகெயின் வந்து 25,450 வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ மொமெண்டம் வந்து கொஞ்சம் கெயின் ஆச்சு அப்படின்னாக்கா பழைய ஆல் டைமை வந்து டச் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டியோடைய இமீடியட் சப்போர்ட் வந்து 59,000. ஸோ இது எங்கேயுமே வந்து பிரேக் பண்ணாமல் வந்து எக்ஸாக்டாக சப்போர்ட்லேயே ஒவ்வொரு டைமும் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்துருக்கு. இது இத்தனைக்கு இது மைனர் சப்போர்ட் தான். இதுவே வந்து இது பிரேக் பண்ணுறது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து இது கண்டினியூ ஆச்சுனாக்கா 60,000 பிரேக் பண்ணி இந்த மந்த்துக்கான டார்கெட் வந்து 62,000 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் வந்து நிஃப்டி ஐடி. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ஒரு ஸ்விங் ஹை டச் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வந்திருக்கு நேற்று சொல்லியிருந்தேன். சாரி மக்களே, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. எப்போவுமே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாலும் அந்த வீடியோ போட்டுறது வந்து நல்லது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுறது. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டு ஒரு நைஸாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நிஃப்டி ஐடி வந்து கரெக்டாக வந்து சேனலுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நிஃப்டி ஐடியும் இருக்குது. தென் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் 400. இது வந்து மிட் கேப் 150, ஸ்மால் இது வந்து மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250. இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். இது நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய நல்ல ரிலையபிள் இண்டெக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 19,500 சொல்லியிருந்தேன். அது ஒரே ஒரு டைம் தான் இன்ட்ராடேயில் வந்து பிரேக் பண்ணக்கூட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் வந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 19,800 அந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு மொமெண்டம் ட்ரிகர் ஆச்சுனாக்கா 2600 வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு 3 நாள் ஒரு நெகட்டிவில் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வந்து டோனாக இருக்குது. பட் இது வந்து வீக்லி க்ளோசிங்கில் பாசிட்டிவ் வரும்னா அது டவுட்டு தான். பட் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அகெயின் வந்து கொஞ்சமும் மவுண்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி வந்து மவுண்டே இருக்குது, கெயினாக இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பயப்படுறதுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அகெயின் நோ நெகட்டிவிட்டி, ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது பெரிய டவ் வந்து நேற்று வந்து 497 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு டெசசிவ் கேண்டில் இங்கே பார்க்க முடியுது. S&P 500 வந்து 46 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 77 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சேனலில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னாக்கா 45,750. பட் இங்கே சேனலே வந்து இது பிரேக் பண்ணல. எக்ஸாக்டாக வந்து ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து எக்ஸாக்டாக வந்து அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. சேனலில் உடைக்காமல் இருக்குது. சேனல் உடைச்சது அப்படின்னாக்கா 45,750 வந்துடும். பட் இங்கே சேனல் உடைக்காமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதை வந்து நான் அப்சைடு வந்து கண்டினியூ ஆச்சுனாக்கா சேனல் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 49,000 வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து 49,000 வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுவோம். அந்த 26,600, 500 to 750 இந்த ரேஞ்ச் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹைலேயே இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஏ பிரேக் அவுட்.
தான் நமக்கு சார்ட் காட்டுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா, க்ளோஸ் டூ ஆல் டைம் ஹை எகைன் கன்சாலிடேட் ஆயிட்டிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கு. எந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது. மெயினா சொல்லணும் அப்டின்னாக்கா. ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது, கண்டிப்பா யுஎஸ் மார்க்கெட் மேல போச்சுன்னா, அதோடைய பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து நம்முடைய மார்க்கெட்லயும் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா? "பூவோட சேர்ந்த நாரும் மறக்கும்" அப்டின்ட்டு. அது மாரி வந்து நமக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் சங்கதி. ஸோ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஆல் த பெஸ்ட் அன்டில் தென் பை. தேங்க் யூ.